கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடந்த 2 கிழமைகளும் 2ஆம் வருகையை குறித்து கொஞ்சம் சிந்தித்தோம். I want you to bring out a lot of essential or important things that we have to learn in our life to prepare ourselves for the second coming of the Lord Jesus Christ. The focus today is, I always remember the words which Jesus said himself. Will I find faith when I come back? என்று சொன்னார். நான் திரும்பவும் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்னார். இந்த வசனம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப அந்த காலத்தில் படிக்கிற காலத்திலிருந்தே இது வேதனையாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த கடைசி காலத்தில் அது வேதனை கொஞ்சம் அதிகமாகவே ஆகிக்கொண்டு போகுது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், கடைசி நாட்களில் விசுவாசிகளும் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து விசுவாசத்தை விட்டு போகத்தக்கதாக பிசாசானவன் கிரியை செய்வான் என்று இயேசு கிறிஸ்துவை எச்சரிக்கை சொன்னார். பவுல் என்ன சொல்கிறார்? 1 தெசலோனிக்கேய 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் என்று. ஆக இந்த கடைசி நாட்களில் விசுவாசம் குறையும், அல்லது விசுவாசம் துரோகம் ஏற்படும், அல்லது விசுவாசத்தை ஜனங்கள் முற்றிலுமாக மறந்தே போவார்கள் என்பதைப் போல இயேசு கிறிஸ்துவும் பவுலும் சொல்லியிருப்பது கொஞ்சம் வேதனையாகவே இருக்கிறது. அதை நாங்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது நடைபெறுகிற காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே விசுவாசத்தை காண முடியவில்லை. அது உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நம்ம அதை சட்டை பண்ணுறதில்லை. விசுவாசம் இப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே அதிகமாக குறைந்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவமே விசுவாசத்தில் மட்டுமே நிலை கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூத்தர் இவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு அவருடைய சிந்தனையை மாற்றி அமைத்தது the just shall live by faith என்கிற வாக்கியம்தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வாக்கியம். விசுவாசம் ஒன்றுதான் இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் சாதிக்கும். யோவான் எழுதுகிறார், இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்னவென்று நம்முடைய பலத்தையோ அல்லது நம்முடைய அறிவையோ அல்லது நம்முடைய சாமர்த்தியமான செயல்களையோ புத்தியையோ அவர் சொல்லவில்லை. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசமே என்று சொன்னார். உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிறதுனா உடனே நீங்கள் வேற மாதிரி கணக்கு போட்டுறக்கூடாது. நாங்கள் இந்த உலகத்தில் போய் என்னத்தை ஜெயிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர் குறிக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்து 7 தடவை சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும், ஜெபங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தருவேன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய நாமத்தை, புதிதான நாமத்தை அவனுக்கு தருவேன். இந்த ஜெயங்கொள்ளுகிறவன் என்று சொல்லி 7 முறை அவர் சொல்லிவிட்டார். ஆனால் ஜெயங்கொள்ளுதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் நாங்கள் எப்படி இந்த ஜெயங்கொள்கிறவர்கள் அந்த கூட்டத்தில் போய் நாங்கள் சேரப்போகிறோம்? கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்க. அப்ப ஜெயங்கொள்ள வேண்டுமென்றால் என்னத்தை ஜெயங்கொள்ள வேண்டும், எப்படி ஜெயங்கொள்ள வேண்டும்? இந்த 2 முக்கியம். எதை ஜெயிக்க வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும்? நாங்கள் ஜெயிக்க வேண்டியது இந்த உலகத்திலே 3 காரியங்கள். 1 பாவம், 2வது வியாதி,
மூன்றாவது சாத்தானுடைய இடைப்பாடு. இந்த மூணையும் தான் நாங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய 3: பாவம், வியாதி, சாத்தான், பிசாசு. இவைகளை 3ஐயுமே ஜெயிக்க வேண்டும் என்றால், அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மட்டுமே நாங்கள் ஜெயிக்க முடியும். விசுவாசம் இல்லாவிட்டால், அல்லது விசுவாசத்தை நாம் பிரயோகிக்கவிட்டால் அல்லது பாவிக்காவிட்டால் நாம் இந்த உலகத்தை ஜெயிப்பது முடியாத காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 3.5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் திரும்பவும் திரும்பவும் வேதாகமத்தில் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே என்று சொல்லித்தான் வரும். திரும்பவும் வரும். வியாதியா இருக்கவர் அவரிடத்தில் வந்த பொழுது அவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் என்று சொன்னார். நீ விசுவாசித்தால் உனக்கு நான் சுகம் கொடுக்க முடியும். இன்னொரு இடத்துல ரொம்ப வேதனையா ஆண்டவர் சொல்கிறார், நாசரேத் என்னும் ஊரிலே அவர்கள் விசுவாசிக்காததினாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவாலேயே ஒன்றும் செய்ய முடியலையா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அப்ப விசுவாசத்தினால்தான் எல்லாமே நடக்கிறது என்பது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு மிகவும் மேன்மையான ஒரு பாடம். தேவன் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை நாங்கள் விசுவாசித்தால்தான் அந்த தேவனால் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் கூடி வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதே வேதத்திலே நாங்கள் இன்னொன்னை பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்றும் போட்டிருக்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், எல்லாவற்றிலேயும் ஜெயம் கொள்ளவும் முடியும். என்னிடத்தில் வந்து அநேகர் கேட்கிறார்கள், என்ன பாஸ்டர் பவுலே சொல்றாரு, நான் செய்ய விரும்பாததை செய்கிறேன், என்னால் என்னுடைய மாமிசம் எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது, நாங்கள் என்ன பாஸ்டர் பவுலோட பெரிய ஆளுங்களா, அதனால அவருக்கே இவ்வளவு பிரச்சனைன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதா, அதனால எல்லாவற்றிலும் தோற்று போகணும்னு அர்த்தமா? மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும் என்றாலும் விசுவாசம் எங்களுக்கு தேவை. ஆக விசுவாசம் என்கிற இந்த அடிப்படை சத்தியத்தை நாங்கள் இன்னும் நன்றாக அறிந்து கொள்வது நல்லது என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொஞ்சம் உணர்த்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். விசுவாசம் இல்லாமல் ஒன்றே எங்களால் சாதிக்க முடியாதுங்க. யூ மே டூ எவ்ரிதிங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. நீ எல்லாத்தையும் செய்யலாம், சபைக்கு கூட ஒழுங்கா போகலாம், தசமபாகாணிக்கு கூட ஒழுங்கா கொடுக்கலாம். ஆனால் விசுவாசம் என்று ஒன்று இல்லை என்றால் உங்களாலே இந்த உலகத்திலே ஒன்றையும் சாதிக்க முடியாது, மேற்கொள்ளவும் முடியாது, ஜெயம் கொள்ளவும் முடியாது. அப்ப இந்த விசுவாசம்னா என்ன? நான் இப்பொழுது அநேக சமயங்களிலே மற்றவர்கள் பிரசங்கிப்பதையோ அல்லது செய்திகளையோ கேட்பது வழக்கம். அதில் பார்க்குறேன், யாராவது இந்த விசுவாசத்தை பற்றி பேசுவாங்களா அப்படின்னு. ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க. அது என்னமோ ஒரு வேண்டாத சப்ஜெக்ட் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் விசுவாசத்தினாலதான் எல்லாமே ஆகுங்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஆனால் விசுவாசத்தை பற்றி ஒருவரும் பேசுறதே கிடையாது. ரொம்ப வேதனையா இல்லை? கேட்டிருக்கீங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? முழிப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட முழிச்சிருக்கிறாங்க இந்த கேள்விக்கு. விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. நம்பிக்கைன்னுவாங்க. ஹலோ, நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன் என்று சொல்லி எபிரேயர் 11:1 குறித்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, விசுவாசத்தின் டெஃபினிஷனை நான் சொல்லிட்டு அப்புறம் அதை விளக்குறேன். சரியா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் என்று விசுவாசம் சொல்லுது. இதுக்கு பேர் தான் விசுவாசம் சொல்லுது. விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றுன்னு பைபிளை சொல்லவே இல்லை. உங்களுக்கு நல்லா புரியுது என்று நினைக்கிறேன்.
நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்படுகிறது. நம்பப்படுகிறவைகள் என்ன அப்படின்னா, வேதம், சத்திய வேதம் நம்பப்படக்கூடிய ஒன்று. இதை நான் அடிக்கடி வேறொரு விதமாக இதை நான் கற்றுத்தருவது உண்டு. ஃபேக்ட், ஃபெய்த், ஃபீலிங் என்று நான் சொல்லி அவங்களுக்கு கற்றுத்தருவேன். ஃபேக்ட் என்றால் சத்தியம். சத்தியமானது என்ன? வேதம். அதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவும் சத்தியம். ஆகவே அதான் ஃபேக்ட். ஃபெய்த்னு அடுத்தது வருது, அதுக்கு அடுத்தது ஃபீலிங்னு வருது. இதில் அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபீலிங்கை தூக்கி முன்னால் போட்டுறாங்க. ஃபீலிங் அதுக்கு பிறகு ஃபெய்த்துங்கிறாங்க. ஆனால் உண்மையில அது என்ன வரிசையில் வர வேண்டும் என்றால், ஃபெய்த் அதுக்கு பிறகுதான் ஃபீலிங். நீங்கள் ஃபெய்த்தில் வந்தாதான் ஃபீலிங் என்று வரும். முதல்ல ஃபீலிங்கை போட்டுட்டு பலர் இடத்துலையும் போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகிறது ஃபெய்த் இஸ் யூஸ்லெஸ்ஸுங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபெய்த் ஹேஸ் டு பி தேர். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, மன உறுதி என்று சொல்லப்படுகிறது. மனதில் ஒரு உறுதி வேண்டும். என்ன உறுதி வேண்டும்? இதை ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு தருவார். விஞ்ஞானத்தில் இதை வேற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீயிங் இஸ் பிலீவிங். இது சயின்டிஸ்ட் கற்றுக் கொடுத்தது. என்னன்னா, எதையும் பார்க்காத நம்பாத, எதையும் பார்க்காம நம்பாத. சீயிங் இஸ் பிலீவிங், பார்க்கறத மட்டும் நம்பு. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுத்தரதுக்கு? இதற்கு நேர எதிர்மாறாக கற்றுத்தருகிறது. பிலீவிங் இஸ் சீயிங்னு கற்றுத்தருது. நீங்கள் விசுவாசித்தால் எல்லாவற்றையும் காண்பீர்கள் என்று கற்றுத்தருது. ஆக எது முதல்ல இருக்கணும்? விசுவாசம். விசுவாசம் தான் முதல்ல இருந்தால் யூ வில் ஸ்டார்ட் சீயிங். நீங்கள் காண்பீர்கள். இதுக்கு வேதத்தில் எவ்வளவு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரனுடைய கல்லறையில் போய் நிற்கும்போது மார்த்தாள் அவரை பார்த்து கேலியாக சொல்லாவிட்டாலும் பகடியாக சொல்ல, ஐயோ ஆண்டவரே 4 நாள் ஆகி போச்சே, இப்போ நாருமே, அவனுடைய சரீரம் நாருமே என்று சொன்னான். அப்போ இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கே முன்னாலேயே சொல்லலையோ? எங்கே போச்சுவா விசுவாசம்? பேசாம அடக்கிட்டார். லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார், வெளியே வந்துட்டார். ஆக விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி. விசுவாசிக்கிறனால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அநேகர் ஜெபிக்க போறீங்க, ஜெபிக்கவும் எல்லாரும் உங்கள் தலைமையில கை வச்சு ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலையே பாஸ்டர்னு நீங்களே வருத்தப்பட்டு கொண்டு உட்காடுறீங்க. இதற்கு காரணம் என்று நான் மற்றவர்களை வீணாக நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்முடைய விசுவாசம் எங்கே போச்சு? நீங்கள் யார் மேலே விசுவாசத்தை வச்சு வந்தீங்க? ஜெபிக்க வந்த போது நீங்கள் யார் மேலே விசுவாசம் வச்சீங்க? தேவன் பேரில் வச்சிங்களா அல்லது எது மேலே விசுவாசம் வச்சீங்க? அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசம் தேவன் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலும் இருக்க வேண்டும். ரோமர் 10:17 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். இருக்கா? ஆக விசுவாசம் தேவனுடைய வசனத்திலிருந்து வரணும். தேவனுடைய வசனத்தை நாங்கள் படிக்கிறதும் ரொம்ப குறைவாக போச்சு. இப்போ தேவனுடைய வசனத்தை அதில் கேள்விகளை எழுப்பினா, அதாவது இது என்ன அது என்ன என்று சொல்லி நாங்களே அதை சரியாக கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதையும் செய்யறதில்ல. சரியா? இப்படியே நாங்கள் போய்கொண்டிருந்தால் ஒன்று நம்மளால் காண முடிகிறதில்ல. பாஸ்டர் என்னதான் செய்கிறது அப்படின்னா, விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது பேதுருவை இதில் கடல் மேலே நடந்து வந்தார். பேதுரு அவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரே துடிதுடிப்பு. நம்முடைய ஆண்டவர் கடலில் நடந்து வரார், நம்மளும் கடலில் நடந்தால் என்ன அப்படின்னு ஒரு உற்சாகம் வந்தது. நல்லது. உற்சாகம் வந்த உடனே, ஆண்டவரே இது நீரேயானால் நான் கடலில் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். உடனே வான்னு சொல்லிட்டார். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? படகுல இருந்து காலை எடுத்து கடல் மேலே வச்சாரு, நடந்து இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
கொஞ்ச தூரம் போன உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, விசுவாசம் பறந்து போயிட்டதோ அல்லது என்னன்னு தெரியல, தண்ணீர்ல மூழ்கிட்டு ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்துறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? அற்ப விசுவாசியேன்னு சொன்னார். அற்ப விசுவாசியே, ஏன்? வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபெய்த்? வாட் ஹேப்பன் டு யூ? நடந்து வந்துட்டேன், இப்போ மூழ்கி போற உடனே என்ன பண்றேன்னு தெரியாம சத்தம் போடுவியா? அற்ப விசுவாசம் சொல்லிட்டாரா? அற்ப விசுவாசம்னு சொல்லி போட்டாரு. இன்னும் நிறைய சொல்றாரு, அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போனா இப்ப நேரம் காணாது. ஆனா விசுவாசத்தை எப்படி பாவிக்க வேண்டும், விசுவாசத்தினால் என்னத்தை சாதிக்க முடியும், எப்படி சாதிக்க முடியும் என்பதை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். விசுவாசத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பப்படுகிறவைகள் எல்லாம் என்ன என்கிறதை முதலாவது நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகமளிப்பார் அல்லது உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்பது வேதத்தின்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையிலே வந்திருக்கிற ஒரு சத்தியம். அப்ப நீங்க அதை என்ன செய்யணும்? உறுதியா பிடித்துக் கொள்ளணும். அந்த காலத்துல கண்ணதாசனுக்கு ஆண்டவர் கொஞ்சம் நிறையாவே மூலிகை கொடுத்துட்டாரு. அவன் அந்த காலத்திலே மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்றான். இந்த மனதில் உறுதி தான் மற்றொரு கோணத்தில் விசுவாசம் என்பதை நாங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். உறுதிக்கு என்ன அடிப்படை? தேவ வார்த்தை. அந்த வார்த்தையிலே நாங்கள் வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். சும்மா நம்புறோம் இல்ல, அது சும்மா வாய்ச்ச விடால். அதை யாரும் சட்டம் பண்றதில்லை, ஆண்டவரும் சட்டம் பண்றதில்லை. உண்மையாகவே நம்பின்னு வந்த உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயத்தை நாங்கள் காணவும் முடியறதில்லை. ஆனால் அதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் காண்போம் என்கிற அந்த மன உறுதி நமக்குள் வேண்டும். அப்போ நீங்கள் அந்த காரியத்தை காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்காமல் போனால் வருத்தப்படுறது ஆண்டவர் இல்லை, நம்ம தான். இதை அநேகர் வேற மாதிரி உங்க மேல சாடிட்டு போயிடுவாங்க. நாங்க பாஸ்டர் நல்லா தான் விசுவாசத்தோடு ஜெபிச்சோம், ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை பாஸ்டர், நாங்க என்ன செய்யறதுன்னு. அடனே இது என்னடாது? நமக்காக ஜெபிக்கிறவங்கள்ட்ட விசுவாசம் இருந்தாலும் அது நமக்கு நடக்கும், நம்ம கிட்ட விசுவாசம் இருந்தாலும் அது நடக்கும், நம்ம கிட்ட விசுவாசம் இல்லாமல் அது நடக்காது. ஜெபிக்கிறவங்கள்ட்ட விசுவாசம் இல்லைனாலும் அது நடக்காது. எப்படி? ஏன்னா 2 பேருடைய ஜெபமும் 2 பேருடைய விசுவாசமும் அங்க வேலை செய்யணும். ஒரு சப்பானிய தூக்கிட்டு வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவினிடம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது உள்ள இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கிறார். வீட்டுக்குள்ள உள்ள போறதுக்கு இடம் இல்லை. ஓட்டு மேலே ஏறினாங்க, ஓட்டை பிரிச்சாங்க, உள்ள இறக்குனாங்க. ஆண்டவர் மேலே பார்த்தாரு, 4 பேர் அங்கே நின்று கட்டில் இறக்குறாங்க. அதில் ஒரு சப்பானி படுத்து கிடக்காங்க. அந்த சப்பானியை பார்த்து அவர் ஒன்றுமே சொல்லலை. வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த சப்பானியை இயேசு இடத்துல கொண்டு போனால் இயேசு அவனுக்கு சுகம் கொடுப்பார், எழுந்து நடப்பான் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் இருந்ததை இயேசு கண்டார். இயேசு கண்டு அவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். அவன் எதிர்பார்த்த ஒண்ணுமே பேசல, படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிச்சான். யாருடைய விசுவாசத்தை கண்டு? அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. அப்போ 2 பேர்கிட்டையும் அந்த பங்கு இருக்கிறது. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் விசுவாசத்தினாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் விசுவாசம் என்பதை கடைசி காலத்திலே இயேசு திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்கிறார், வேதனைப்படுறார். இப்ப போற போக்கில் பார்த்தா ஏசாய் வரும்போது விசுவாசம் இருக்காது போலதான் தெரியுது. விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் இருப்பாங்க, ஆனால் அவர்களிடத்துல விசுவாசம் இருக்காது. அவர் வரும்போது பாதி பேர் போயிடுவாங்க. 2 பேர் வேலை செய்து கொண்டா ஒருத்தர் போயிடுவார், ஒருத்தர் இருக்க மாட்டார். இதுக்கு என்னங்க விளக்கம்? விசுவாசம். நான் போய்விடுவேன் என்கிற உறுதியான நம்பிக்கை.
இல்லை எங்களுக்கு ஊழியக்காரங்கள் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொன்னால் அது ஒன்றும் வேலை நடக்காது. உங்களுடைய விசுவாசம் என்ன? நீங்கள் எப்படி உங்கள் தேவனாய் உங்கள் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நான் உனக்கு சுகமளிக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று இயேசு எத்தனை முறை தன்னிடத்தில் வந்த பிணியாளர்களை கேட்டிருக்கிறார். ஏன் கேட்டாரு? நான் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் என்று சொன்ன உடனே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. Let it be done according to your faith. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. உடனே சுகம் பெற்றான், எழுந்தான், நடந்தான். ஆனா காணாத பட்சத்திலையும் இது நடைபெறுகிறது. ஒரு ஸ்திரீ வந்தாள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. 18 வருஷம் படாத பாடுபட்டாச்சு. யார்கிட்டயாவது போய் சொன்னாளா? இல்லை. இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமடைவேன் என்று சொல்லி நெருங்கி இடுங்கி எல்லாத்தையும் புட்டிச்சு கிட்டிச்சு வந்து இயேசு வஸ்திரத்தை தொட்டான், சுகமடைஞ்சிட்டான். இது என்ன நடந்ததுங்க? அவளுடைய விசுவாசம். அவளுடைய விசுவாசத்தினாலே சுகமடைந்தது. இயேசு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை இயேசு உணர்கிறார். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அவள் பயந்துட்டா. மறைக்க முடியாதுன்னு சொல்லி, ஆண்டவரே நான் தான், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, போ என்று சொன்னார். பாருங்க, விசுவாசம் எப்படிலாம் செயல்படுது. ஆனா ஒண்ணுமே செயல்பட மாட்டேங்குங்கிறது நாங்க சும்மா இப்படியே சொல்லி கொண்டிருந்தா ஒன்றும் செயல்படாது. விசுவாசம் செயல்பட வேண்டும். செயல்பட்டாதான் அது விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னா இதுக்கு பலவிதமான விளக்கங்கள் தான் கொடுக்குறாங்களே தவிர, உங்களுடைய விசுவாசத்தினால ஏன் செயல் நடக்க மாட்டேங்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு விளக்கமும் கொடுக்கறது இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசம் தான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம். விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே தான் உங்களுடைய வியாதிகளிலிருந்து ஜெயத்தை, விடுதலையையும் சுகத்தையும் நீங்கள் பெற முடியும். இதற்கு இயேசு சொன்ன காரியம், நீ விசுவாசித்தால் உன்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சும்மா இயேசுவை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொந்தரவு பண்ணாலும் என்ன நடக்க போகுது சொல்லுங்க பாப்போம். சரி, சிலர் உபவாசம் இருந்து ஜெபிச்சாதான் நடக்குமோ அப்படிங்கிறது, அதுவும் ஒரு விதமான விசுவாசம் தான். என்னன்னா, நீங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சாதான் ஜெயம் கிடைக்கும்ங்கிற விசுவாசம். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ தானே அப்படி சொன்ன, அப்ப போய் ஒழுங்கா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுவார். நான் உபவாசம் பண்ணது தப்புன்னு சொல்லலை, உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுக்கு அப்படி ஒரு நடத்துதல் இருந்தால் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஆனா அதற்கும் மேல விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே தான் எல்லாவற்றையும் நாங்கள் சாதிக்க முடியும். விசுவாசம் தேவனுடைய கரங்களை அசைக்கும், அவருடைய இருதயத்தை உருக்கும், அவர் கரங்களை செயல்பட வைக்கும். ஒரு இடத்துல சொல்றாரு, என்னுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் என்றார். எப்படி கட்டளை இடுவீங்க? விசுவாசம் இருந்தால் தானே கட்டளை இட முடியும். நீங்க கட்டளை இடுங்க, நான் செய்யறேன்றார். ஆனா சும்மா நம்ம வாய்ச்ச விடால் விட்டு இருந்தா அவருக்கு பிடிக்காது. பார்த்துக்கோங்க, விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான, அதாவது அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இன்னும் எப்படி அதை விளக்கி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விசுவாசம் என்பது அதுக்கு நிறைய ஆங்கிள்ஸ் உண்டு, நிறைய ஃபேஸட்ஸ் உண்டு. அடமெண்ட் ஃபெய்த் என்று சொல்லுவாங்க. அடமெண்ட் ஃபெய்த்னு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் விசுவாசத்தில் அடமெண்ட்னா எப்படி? நான் சொன்ன, அடமெண்ட்னா என்ன தெரியுமா? யாக்கோபு சொல்லுவான் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை நான் விட மாட்டேன். இட்ஸ் an adamant faith. I will not give you up unless you bless me. You are expressing your faith in the strongest form. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? விசுவாசத்துல இன்னொரு படி போனா, தானியேலின் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல அவனை சிங்க கவியில தூக்கி போட்டுறான்.
அதெல்லாம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் 23ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவனை விசுவாசித்ததினாலே சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட்டாருன்னு தான் வருது. ஜெபிச்சான், எல்லாம் செய்தான். ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் தேவனை விசுவாசித்ததினாலே, பிகாஸ் he believed in God, கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். So faith is something which without your knowledge it works. அதை ஏன் நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? அடுத்து அதே தானியல்ல பார்த்தீங்கன்னா 3 பேரை தூக்கி அக்னி சூளையில போட்டாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ சும்மா இறையா, சும்மா மிரட்டி பார்க்காத, எங்களுக்கு என்ன பயம் காட்டுறியா? நாங்கள் என்ன அக்னி சூளையை பார்த்தோன்னா ஓடிடுவோம்னு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதாங்க விசுவாசம். இதுதான் அந்த விசுவாசத்தின் உறுதி, நம்பிக்கையின் உறுதி. He will deliver us. இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலும் பாருங்க, விடுவிப்பாருங்கிறது விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க. அதுக்கு அவனுக்கு புத்தி வரட்டும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பணிய மாட்டோம். இது அப்படியே பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்த்தார். அவர் பார்த்தார், அப்படியே இயேசுவையும் பார்த்தார். என்ன மகனே, நான் போறேன், அவர்களோடு கூட அக்கினி சூளைக்குள் நான் போறேன், அவர்களை நான் விடுதலையாக்குறேன், அவருடைய விசுவாசத்தை நான் கண்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். பிதாவானவரும் சொல்லிட்டாரு, கோ, முடிஞ்சு போச்சு. இயேசு அங்க வந்துட்டார். அங்க வந்து அவர்களை வெளியில கூட்டிட்டு வரார். தீயின் மனம் கூட அவர்கள் மேலும் படவில்லை, வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய துணிமணி கருகவில்லை, முடி கூட கருகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம்னா என்னங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இட் இஸ் சம்திங் மோர் தேன் வின்னிங் எ பேட்டில். ஒரு யுத்தத்தில் கிடைக்கிற ஜெயத்தை விட விசுவாசத்தில் கிடைக்கிற ஜெயம் மிகவும் பேர் போனது. நான் 11 வருடங்களுக்கு முன்பாக ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன். எனக்கு காலையில் 7 மணிக்கு ஆப்ரேஷன் என்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4:30 மணிலேருந்து எனக்கு தூக்கம் வரல. அப்படியே படுத்துட்டு இருந்தேன். தரிசனங்கள் நிறையா கண்டேன். அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் இருக்கட்டும். கடைசியாக அந்த நர்ஸு காலையில் வந்துட்டு, we are going to prepare you for the operation. நானும் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். உனக்கு என்ன பயமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லையே அப்படின்னு. இந்த பாரு, சான்சஸ் ஆர் 50-50. 50-50 தான். செத்தாலும் செத்துருவா, உயிரோட வந்தாலும் வந்துருவா அப்படி. இட்ஸ் ஓகே. அப்போ கூட உனக்கு பயம் இல்லையா? இல்லை. ஏன்? ஐ பிலீவ் இன் காட் என்று சொன்னேன். I'm not believing in the doctor or I'm not believing in anything. I believe in my God. If my God wants me to live, I will live. If my God wants me to die and come to Him, I will go. Gladly I will go. Hey, you are a very strong man. I said, it's not the strong man, but I have a strong faith. If my God wants me to live in this world, I will live. It depends on Him. But I believe in my God that I will live. ஓகே அப்படின்ட்டு போயிட்டா. அப்புறம் உள்ளே கொண்டு போனாங்க. உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னால் கையெழுத்து வாங்கணும்னாங்க. கையெழுத்து போடும்போதும் திரும்பி கேட்குறா, ஆர் யூ ஓகே? ஐ எம் ஓகே. We have not seen any man like you who just smilingly tells us all what you have said and signing it with a smiling face. It is something we have never seen in all our career. என்று சொன்னார். இது எதனால் வருது? விசுவாசத்தினால் வருகிற உறுதி. அந்த உறுதியோடு நான் உள்ள போனேன். ஆண்டவருடைய சித்தம் என்று ஒப்புக் கொடுத்தேன். இன்னைக்கு 11 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய கிருபையில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்.
அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், விசுவாசத்திலே நீங்கள் அலைசடிப்படாதீர்கள். யாக்கோபு எழுதுகிறார், இருமன உள்ளவன் எதையாகிலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்றார். ஆனா அநேகர் என்னடான்னா, கர்த்தர் கொடுக்கட்டும் பார்ப்போம், அதுக்கு பேர் விசுவாசம் இல்லைங்க, நம்பிக்கை கூட இல்லை, அது ஒண்ணுமே கிடையாது. அவிசுவாசத்திலிருந்து கிரேட் ஃபெய்த் வரைக்கும் பைபிள்ல இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் அதை வருகிற வாரங்களில் நாங்கள் சிந்திப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசம் நம்முடைய ஆணிவேர், அதிலே நிலைத்திருங்கள். என்ன வந்தாலும் அசைய மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து அதிசயங்களை காணச் செய்வார். தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். திரும்பவும் ரிப்பீட் பண்ணுகிறேன், உங்களுடைய விசுவாசமே உங்களை பாவத்திலிருந்து ஜெயிக்க வைக்கும். உங்களுடைய விசுவாசமே உங்களை வியாதியிலிருந்து ஜெயிக்க வைக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தின் மேல் உங்களுக்கு வருகிற சோதனைகளிலிருந்து, உலகம் உங்களுக்கு வருகிற சோதனைகளிலிருந்து ஜெயிக்க வைக்கும். இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் ஆணிவேரை போல நிலை நிற்பீர்களானால் உங்களால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதமும் சொல்லுகிறது. நானும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் அலசடிப்படாமல் இருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். மன உறுதியே விசுவாசத்தின் ஆதாரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு தொடர்பு கொள்ள 647-839-8393 என்ற எண்ணில் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் 7 மணிக்கு உங்களை மீண்டும் இதே ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்லேயும் உங்களை சந்திப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.